அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மாணவர்களிடையே ஒருமித்த கோரிக்கை. இந்த முறையாச்சும் டிஎன்பிசி நம்ம சொல்லக்கூடிய கோரிக்கைக்கு செவி சாய்க்குமா, ப்ளஸ் புது கவர்மெண்ட் டிஎன்பிசி மாணவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுமாங்கிறது பார்க்கலாம். 2 கோரிக்கை மெயினாக இருக்குது. ஒன்று, குரூப் 4 தேர்வில் 10ஆம் வகுப்பு தரப்பில் கேள்விகள் இடம்பெறணும். அதாவது அன்னெசரியான அவுட் சோர்ஸ்லேருந்து ரொம்ப கஷ்டமாக கேட்குறதுக்கோசரம் எங்கிருந்தோலாம் கேட்குறாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு பள்ளி பாடப்புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த 2 விஷயத்தை நோக்கி தான் நம்ம இந்த கோரிக்கையை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் டிஎன்பிசி தேர்வு அனைத்துக்கும் வைக்க போகிறோம். நாள் மே 21 வியாழக்கிழமை. இதில் அனைத்து மாணவர்கள், ஆசிரியர்கள், அகாடமி எல்லாருமே இது சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் அகாடமி, யூடியூபர்ஸ், ஆசிரியர்கள் எல்லாருமே இன்டர்மீடியட்டாக தான் இருப்போம். இது மாணவர்களுடைய ஒரு குரலாக தான் அங்கே போய் சேரணும். நீங்கள் தான் இதை முன்னெடுத்து கோரிக்கைகள் வைக்கணும். எந்த மாதிரிலாம் கோரிக்கைகள் வைக்கலாம் எல்லாமே பார்த்தோன்னா த்ரூ பார்த்தோன்னா சோஷியல் மீடியா மூலமாக தான் பண்ண போகிறோம். எந்த மாதிரி பண்ணலாம், ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறது, சிஎம் செல்லுக்கு அனுப்புறது, இது எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் தனியாக ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறோம். இது அனைவருக்குமான ஒரு நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்கிற நம்பிக்கையில் முன்னெடுத்து கொண்டு போகலாம். கடைசி முயற்சியாக செஞ்சு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இமேஜ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி.